2026ல சனி பகவானோட பிடியில இருந்தாலும் உங்களுடைய தைரியஸ்தானமும் சரி, உங்களுடைய குருவோட அனுகிரகமும் சரி, இந்த மேஷ ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் குடும்ப வழக்கு, வம்பு வழக்கு, பிரச்சனை, ரியல் எஸ்டேட்டு, அதே மாதிரி உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலையும் தோத்து போய் உக்காந்துருப்பீங்க. இப்ப எல்லாமே ஒரு தைரியமாவும் குருவோட அனுகிரகத்தாலும் மீண்டு வரக்கூடிய ஒரு பொற்காலம் தான் இந்த 2026. ஓகே, பொற்காலம் அப்படிங்கிறது நீங்க என்ன சொல்றீங்க? பெரிய லாட்டரி அடிக்க போகுது அப்படின்னலாம் நான் சொல்ல வரல. என்னன்னா, இவ்வளவு நாள் டிசப்பாயிண்ட் ஆகி டிஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருந்த டைம்ல இப்போ இந்த வருஷம் உங்களுக்கு புது ஐடியாஸ் நம்மளுடைய கிரகங்கள் கொடுக்க போகுது. குருவோட அனுகிரகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ 4ஆம் இடத்துல இருந்து குரு உச்சமாகும் போது உங்களுடைய சுகஸ்தானத்தையும் சரி, உங்களுடைய கம்ஃபர்டபுளான ஒரு லைஃபை கொடுக்க போறாரு. அதே மாதிரி தைரியஸ்தானமான ராகு 11ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய அபிலாசைகள், நாம ரெகுலரா என்னென்ன ஆசைகள் பட போறோம் அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையுமே நிறைய கொடுக்க போறாரு. ஸோ இதுல இருந்து என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுக்க போறாரு அப்படின்னா, ஆரம்பத்துல மந்தத்தன்மை, பிகாஸ் ஆஃப் சனி பார்வை, மந்தத்தன்மை, தடைகள், தாமதங்களை தாண்டி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்ல மாதிரி உங்களோட தொழில நிறைய முன்னேற்றங்களும் புது புது ஐடியாஸையும் தரப்போறாரு. அதே மாதிரி வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாம் இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமா வரப்போறாரு. அதே மாதிரி குருவோட அனுகிரகத்தினால உங்களுக்கு வண்டி வாகனம், அதே மாதிரி புதுசா லேண்ட் வாங்குறது, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல மாட்டி முடிச்சிட்டு இருப்பீங்க. இந்த வருடத்துல அது எல்லாமே சரியாகி புது லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதும் அண்ட் புதுசா நீங்க லேண்ட் வாங்குறது, வீடு கட்டுறது, இது எல்லாமே சனி பகவான் தரப்போறாரு. அதுக்கு முன்னாடி உங்களோட சுய ஜாதகத்துல செவ்வாய் எந்த மாதிரியான பலத்தை பெற்று இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க பாத்துக்கோங்க. அதே மாதிரி இது எல்லாமே சார்ட் அவுட் ஆகி ஒரு நல்லபடியா பண்ணணும் அப்படின்னா லக்னாதிபதியும் வெட்டுக்குரியவரும் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு நீங்க துப்புரவு தொழிலாளர்களுக்கும் சரி, ஆம்புலன்ஸ் டிரைவருக்கும் சரி, நீங்க உதவி செய்துட்டே வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றிகளை நிச்சயமா பார்ப்பீங்க.